ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தன் தவறை உணராமல், நம்முடைய குற்றங்களை காணும் கண்கள் இல்லாமலும் நம்முடைய தவறுகளை உணரும் இருதயம் இல்லாமலும் வாழ்ந்து கொண்டே பிறரின் தவறுகளையும் குற்றங்களையும் மிக உன்னிப்பாக கவனிப்பது மிக தவறான மனப்பான்மை. விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை பிடித்து வந்து குற்றவாளியாகிய நிறுத்தியது தவறான செயல் அல்ல. ஆனால் இயேசு அவர்களின் பாவமான நிலைகளை பார்த்து அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை என்று அறிந்து, உங்களில் பாவமா இல்லாதவன் கல்லறியட்டும் என்றார். ஆம், தவறுகளில் வாழ்கின்றவர்கள் பிறரை நியாயம் விசாரிப்பது நியாயமான செயல் அல்ல. ஒருமுறை ஒரு ஓட்டலில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்த போது 2 இருக்கைகள் தள்ளி ஒருவன் வந்து உட்கார்ந்தான். அவன் அணிந்திருந்த ஆடைகள் மாதக்கணக்கில் துவைக்காதது போல மிக மிக அழுக்கடைந்து அருவருப்பாயிருந்தது. சற்று நேரத்தில் சர்வரிடம் அவன் கோபத்தோடு பேசிக் கொண்டிருந்தான். முதலாவது மேசையை சரியாக துடைக்காமல் இலையை போட்டதற்காக திட்டினான். அடுத்ததாக இலையில் ஏதோ கரையிருந்தது என்று கோபப்பட்டான். அடுத்ததாக தண்ணீர் வைத்த டம்ளர் நன்றாக கழுவி இருக்கவில்லை என்று சண்டையிட்டான். சுத்தமின்மையை குறித்த அவனுடைய உணர்வும் கோபமும் நியாயமானதே. ஆனால் அந்த சுத்தத்தை குறித்த எதிர்பார்ப்பை அவன் தான் அணிந்திருந்த ஆடைகளில் துளி கூட காண்பிக்கவில்லை என்பதே விசித்திரம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையின்மை, நேர்மையின்மை, பொய், தவறான குணங்கள் போன்ற விஷயத்தில் நாம் நல்ல உணர்வுகளை கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவைகள் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்றது என்பதே முக்கியம். உண்மையின்றி நேர்மையின்றி பிறர் நடந்து கொள்ளும் போது நாம் நாத்தானை போல மிகவும் கராராக பிறரை குற்றம் சாட்டுகிறோம். அது தவறல்ல. தவறுகளை பிறரிடம் காணும்போது சுட்டிக்காட்ட வேண்டியது தேவையே. ஆனால் நம்முடைய உடைகள் சுத்தமாக இருக்கிறதா என்றும் நாம் கவனிக்க வேண்டுமே. நாம் அசுத்தத்தை இறுக அணைத்து கொண்டு பிறரிடம் உள்ள அசுத்தத்தை குறித்து அதிக கோபம் அடையும் போது தேவன் நம்மை பார்த்து நகைக்க மாட்டாரா? பத்சேபாள் விஷயத்தில் பெரும் பாவம் புரிந்திருந்த தாவீது யாரோ ஒருவன் ஒரு சிறு தவறு செய்ததாக நாத்தான் தீர்க்கதரிசி கூறினதும் வெகுண்டெழுந்தான். அத்தகைய அநியாயம் செய்தவனை சும்மா விடக்கூடாது என சீறினான். அவனுடைய சீற்றம் தவறல்ல, ஆனால் பெருந்தவறில் இருந்து கொண்டே சீறியதுதான் தவறு. பிறர் தவறை துணிவாக கண்டிப்பதை உலகம் பாராட்டலாம், ஆனால் தேவன் நம்முடைய நிலை என்ன என்பதை கேட்பார். சிந்தனைக்கு: பிறர் விழும்போது சிரிக்காதே, சிந்தனை செய். நீயும் விழுந்து விடாமல் தப்பிக்க அதுவே தகுந்த வழி. பிறர் விழும்போது சிரிக்காதே, சிந்தனை செய். நீயும் விழுந்து விடாமல் தப்பிக்க அதுவே தகுந்த வழி.